எல்லோருக்கும் வணக்கங்க. உடுமலை, பொள்ளாச்சி, நம்ம திருப்பூர் இவங்களுக்கெல்லாம் பெதப்பம்பட்டியை கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். உடுமலை போகிற வழியில் இருக்கிறதா பெதப்பம்பட்டி. அப்படி தெரியாதவங்க கூகுளில் பெதப்பம்பட்டி வெட்னரி காலேஜ் அப்படின்னு போட்டிங்கன்னாவே கூகுள் மேப்பில் லொக்கேஷன் வருங்க. அதை வச்சு நீங்கள் போய்க்கலாம். இதுதான் ஹாஸ்பிட்டல், வெட்னரி காலேஜ், அதோடு சேர்ந்து நமக்கு கிளினிக்கும் இருக்குங்க. நல்லா பெரிய ஒரு ஹாஸ்பிட்டல். இன்றைக்கி அங்கே நம்ம சப்ஸ்கிரைபர் பொண்ணு கிட்டத்தட்ட 1.5 வருஷமாக எனக்கு அந்த பொண்ணை தெரியும், சூர்யா. அந்த பொண்ணு நிறையா டைம் சொல்லியிருக்கிறாங்க, பெதப்பம்பட்டி காலேஜில் ரொம்ப நல்லா கருத்தடை பண்ணுறாங்கக்கா. அது போக நம்ம தடுப்பூசியெலாம் போடுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. தடுப்பூசிக்கெலாம் நம்ம வெளியில் தாங்க காசு கொடுத்து வாங்கி கொடுக்கணும். அதே போல் ஹாஸ்பிட்டலுக்கும் நம்ம மற்ற டைம் போனோம், கருத்தடைக்கு மற்ற டைம் போனீங்க அப்படின்னா ஒரு சின்ன அமௌண்ட் அங்கே பே பண்ணுற மாதிரி வரும். இந்த டைம் ஒரு முகாம் மாதிரி போட்டிருக்கிறாங்க. செவ்வாய்க்கிழமை வரைக்கும் அந்த முகாம் நடக்குது. நீங்கள் வீட்டில் வளர்த்துற எந்த டாகாக இருந்தாலும் கொண்டு போகலாம். நம்ம ஸ்டே டாகு, ப்ரீடு எந்த கணக்கும் கிடையாது, எல்லாமே கொண்டு போகலாங்க. அங்கே நல்லா ப்ளட் டெஸ்ட் எடுத்து அதாவது ஃபஸ்ட்டு வெயிட் செக் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் டெம்பரேச்சரு, அதுக்கப்புறம் ப்ளட் எடுக்கிறாங்க. எல்லாமே பார்த்துட்டு இது கருத்தடைக்கு தகுதியா அப்படின்னு தெரிஞ்சு தான் கருத்தடை பண்ணுறாங்க. எனக்கு சொல்லியிருந்தாங்க. அது போக பொள்ளாச்சியில் ஒரு பொண்ணு நம்ம பைரவா சேனல் பண்ணிகிட்ருப்பாங்க, சரிதா. அவங்க எனக்கு கூப்பிட்டு சொல்லியிருந்தாங்க. போன டைமே சொல்லியிருந்தாங்க, என்னால் போக முடியல. சரி, இந்த டைமும் கூப்பிட்டு சொன்னாங்க, வாங்கக்கா, ஏதோ நிறைய குட்டிகள் வச்சுருக்குற நம்ம இந்த மாதிரி வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் வாங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்க போய் கிட்டத்தட்ட ஒரு 5-6 பேர்த்துக்கு பக்கம் ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்துட்டாங்க. எனக்கு சொன்னாங்க, சரி நம்ம ஃபஸ்ட்டு போய் பார்ப்போம் எப்படி பண்ணுறாங்க என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் சேனலில் சொல்லலாம் அப்படிங்கிறக்காக நான் போனேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. நம்ம டாக் ஆரோக்கியமாக இருந்துச்சுன்னா ஓகே, ஸ்டே டாக்காகவே இருந்தாலும் அவங்க ப்ளட் டெஸ்ட்டு பார்த்து அதுக்கு பண்ண முடியாதுன்னா பண்ண முடியாதுன்னு சொல்லி திருப்பி அனுப்பிடுறாங்க. அதனால் எந்த பயமும் கிடையாது, தாராளமாக பண்ணலாம். நான் ஒரு 2 ஃபீமேலு 2 மேலுக்கு போய் இப்போ பண்ணிட்டு வந்துட்டேங்க. ஏன்னா டாக்டர்கிட்ட கடன்லாம் இருக்குது. இப்போ இதையும் சேர்த்து அங்கே பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸ்ட்ரா தான் நமக்கு பாரம் வந்துக்கிட்டே இருக்குது. அதனால் போனேன், ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு வந்துட்டேங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிது. ஹாஸ்பிட்டல் ரொம்ப ரொம்ப சுத்தங்க, நல்லா இருந்துச்சு. அதாவது நமக்கான ஒரு பார்க்குறோம் பார்த்திங்களா, அங்கே கூட இப்படி கிடையாது. இது ரொம்ப நீட்டாக இருந்தது, தாராளமாக போகலாம். இன்னொரு விஷயம், 1000 ரூபாக்குள்ளே உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் ஆச்சு அப்படின்னா அவங்களே அந்த அமௌண்ட்டையும் கொடுக்குறாங்கங்க. இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. ஒரு நாளைக்கு 10லேருந்து ஒரு 15 வரைக்கும் பண்ணுறாங்க. நீங்கள் நேரத்தில் போயிட்டீங்கன்னா டக்குன்னு